ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த தேதியை உன் கண்களில் காட்டியிருக்கேன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயம் நடக்கதான் போகுதுன்றத நீ புரிஞ்சுக்கோ. என்னடா இது என் தலையெழுத்துன்னு நொந்து வெந்து போய் வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கையில இப்போது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தருவதற்காக தான் உனக்கான அதிசயத்தை நிகழ்த்துவதற்கான தேதியையும் நான் குறிச்சிட்டு உன்னை தேடி வந்தேன். இனிமே நீ எதுக்காகவும் எப்பவுமே தளர்ந்து போகக்கூடாது. உனக்கான வாய்ப்பை மீண்டும் நான் கொடுக்க போறேன் என் தங்கமே. நீ நேசிச்சது எதுவுமே கிடைக்கல, ஆசைப்பட்டது எதையுமே அடைய முடியல, நான் நம்பினவங்க யாருமே எனக்கு உண்மையாக இல்லைன்னு நீ நினைச்சு வருத்தப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ கடைசி வரைக்கும் கத்துக்கிட்ட சரியான பாடம் உனக்கு நீ மட்டும்தான் துணை, உனக்கு நீ மட்டும்தான் நிரந்தரம் என்பது தானே. அப்புறம் ஏன் கவலைப்படுற? நீ நேசிச்சத, நீ ஆசைப்பட்டதை யாரு கொடுத்தா என்ன, கொடுக்கலேனா என்ன? உனக்கானதை முழுவதுமாக தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இதுவரைக்கும் நீ கேட்டதை நான் கொடுக்காததின் காரணமே கூட உன் நல்லதுக்காக தான்றத சீக்கிரமே நீ புரிஞ்சுக்குவ. காலில் முள்ளு குத்திடுச்சுன்னா முள்ளு என்ன குத்திடுச்சுன்னு சொல்றத நிறுத்திட்டு தெரியாம முள்ளு மேல நான் காலை வச்சுட்டேன்னு சொல்ல பழகு. எது தவறுன்றதை நீ ஆரம்பத்திலேயே சரியா புரிஞ்சுக்கக்கூடிய ஆளாக இருந்தீனா வாழ்க்கையின் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போகக்கூடிய புத்திசாலியாக நீ இருப்ப. என்ன நடந்தாலும் எப்போ நடந்தாலும் அடுத்தவங்க மேல சுலபமா குறை சொல்றத நிறுத்திட்டு உன் தவறு என்னன்னு பாக்குறதுக்காக தான் இந்த காலு மேல முள்ளு குத்துறத நான் சொன்னேன். ஏன்னா உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய சில தவறுகளும் அலட்சியங்களும் இருக்குதுன்றத இனிமேலாவது புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை தனிமேல விட்டுட்டு ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அவரை விட சிறந்த ஒருத்தரை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்க போறேன்றத புரிஞ்சுக்கோ. உன்னை விட்டு யார் பிரிந்து போனாலும் அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. நிச்சயமாக உன்னை நோக்கி வருபவர் நல்லவராகவும் உனக்கான சந்தோஷத்தை திரும்ப உன்னிடமே தருவராகவும் நிச்சயமாக இருப்பார். மண்ணுக்குள்ள புதைக்கிற விதையே மண்ணை தாண்டிக்கிட்டு வெளியே வரும்போது அடக்கி வைக்கிற உன்னை அழிவுக்கு பாதையில் விட்டு விடுவேனா? எந்த தோல்வியையும் தாண்டி வெளியில் வரக்கூடிய சக்தியை நான் உனக்குள்ள கொடுத்து வச்சிருக்கும் போது மண்ணுக்கு மேலே வெளியே வந்த செடி போல தோல்விகளை தாண்டி வெளியே வந்து நீ ஜெயிச்சு காட்டணும். இந்த தேதியை பார்த்து விட்ட உன் வாழ்க்கையில இந்த நாள் முதல் இந்த வரக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு படிப்படியா குறைஞ்சு போகும். இனிமே உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குமேன் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலையெல்லாம் எதிர்கொள்வதற்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கோ. ஏன்னா உலகத்துல எப்போ என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் துணிவும் உனக்குள்ள இருக்கும்போது எல்லாரையும் எல்லாத்தையுமே நீ கவனத்தோடும் நிதானத்தோடும் எதிர்கொள்ளும் போதும் அது நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். என்னை பார்ப்பதற்காக நீ எவ்வளவோ தூரத்துல இருந்து வர்ற போற, கஷ்டமான தருணங்களை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போற உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல தருணங்களை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். நீ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிற, அதற்காக யாருடைய சம்மதத்தையும் நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் நீ நினைச்சதை நடத்திக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாரு. உனக்கு இடையூறாக எது வந்தாலும் அதை அடிச்சு தள்ளிக்கிட்டு காட்டாற்ற அருவி போல நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். உன்னை நிறுத்த யாராலும் முடியாதுன்ற அளவுக்கு மிக வேகமாக ஓடிப்போ. நீ பிடிச்சதை செய்ய பழகிட்டீனா அப்புறமா உன் சம்மதத்தை உன் மனசு கூட கேட்காது. எப்போவுமே உனக்கு பிடித்ததை சரியான முறையில் செய்து முன்னுக்கு வரவும் முயற்சி செய்யும் போது யாரால உன்னை தோற்கடிக்க முடியும்? ஒரு ஆணின் வழி நிறைந்த பயணம் எவ்வளவு வலியும் வேதனையும் கொண்டதாக இருந்தாலும் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா ஆண் அழுதானா அவ்வளவு ஆண் அழுகிறான் பாருன்னு எல்லாரும் மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்றது அவனுக்கு தெரியும். அழுக வந்தா அழவும் கூடாது, கஷ்டம் வந்தா அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்பவும் கூடாதுன்னு சொல்லி சொல்லியே ஆண்களை வளர்த்திருக்கிற இந்த சமூகத்துல வீட்டில் உள்ள எல்லா நல்லது கெட்டதுகளையும் பார்க்க வேண்டிய கட்டாயமும் அவன் தலையில தானே இருக்கு. இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்னு இந்த வராகி அம்மா பாகுபாடு பார்க்கறதே கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கடமையும் பொறுப்பையும் கட்டாயத்தையும் கொடுத்திருக்கனோ
அதே அளவுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் பொறுப்பும் கட்டாயமும் ஒழுக்கமும்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். என்ன சமூகம் சில புரிதல்களால் ஆண்களுக்கு இதெல்லாம் தளர்வுகளை உண்டாக்கிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்களுடைய பொறுப்புணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு சிறப்பான வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே. நேற்று வரைக்கும் துன்பத்தில் இருந்தனே, இப்போது கனவில் கூட காண முடியாத அளவுக்கு இன்பத்தை பார்க்க போற. உன் கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்துக்கு இந்த வராகி அம்மா நான் அனுப்புகிறேன். நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா எப்போதுமே உன் கூட நான் இருப்பேன். உன் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இன்பத்திலும் துன்பத்திலும் உன் கூடவே இருந்து உயிரோடு உயிராக நான் இருப்பேன்னு நம்பு. எல்லா நல்லதுகளையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. சில பேர் கோவப்படும் போது என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. ஆனா அப்படி பேசுபவர்கள் மனசுல ஒரு சிறு துரோகமோ யாருக்கும் கெடுதலோ கூட இருக்காது. யார் முதுகலையும் குத்தவும் நினைக்க மாட்டாங்க. அப்படித்தானே நீயும் உண்மையா நேர்மையா வாழக்கூடிய காரணத்தினாலேயே சில விஷயங்களை பொறுக்க முடியாம யாராவது தவறு செய்யும் போது எடுத்தறிஞ்சு பேசுற. நீ கவலைப்படாத. உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளையும் உனக்காக சரி செஞ்சு உன்னை எந்த இடத்துல எப்படி உட்கார வைக்கணுமோ அப்படி நிச்சயமாக வாழ வைப்பேன். உன் மனசுல நீ எனக்கு எந்த இடத்துல எப்படி இடம் கொடுத்துருக்கன்றது எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தீனா உன் மனசுல இன்னுமே என்னுடைய நம்பிக்கையும் பக்தியையும் அதிகமாக்கிக்கிட்டினா அது இன்னுமே எனக்கு சௌகரியமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை உன் மனசுல இருந்து தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு அந்த இடத்தையும் இந்த வராகி அம்மாவுக்கு கொடுப்பாயா என் தங்கமே? நீ 10 பேருக்கு 10 வகையான புண்ணியங்கள் செய்கிறதை விட உன்னுடைய ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லா மனிதர்களும் நல்லது கெட்டது தவறு செய்யக்கூடியவங்க தான். உன் தவறையும் நீ திருத்திக் கொள்ள தயாரானினா எதுவுமே தப்பாக நிகழாது தானே. அதிகமாக கோபப்படுறவங்க நிச்சயம் நேர்மையான ஆளாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் நீ கோபப்படுறதை நான் நியாயம்னு சொல்ல மாட்டேன். என்னதான் நீ சொல்றது சரியா இருந்தாலும் உன் பக்கம் உண்மையும் நேர்மையும் நியாயமும் இருந்தாலும் கோபம் எதற்குமே முடிவாகாதல்லவா? நீ கோபத்தை காட்டி கூட ஒருத்தரை காயப்படுத்திடலாம். ஆனா ஒருபோதும் அன்பை காட்டி ஏமாற்றி விடாதே. அதே போல உனக்கு பெருமை கிடைக்கணுன்றதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யாம உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சந்தோஷமாக அதை செய். நிச்சயம் உனக்கான புத்துணர்ச்சியையும் உன் புது வாழ்க்கைக்கான ஆரம்பத்தையும் இந்த வராகி அம்மா நான் கொடுக்கிறேன். உன் கூடவே எப்போதும் இருப்பதை நீ மறந்துடாத. ஏன்னா புதுசாக ஒன்று நாளைக்கு கிடைக்கும்னு கையில் இருக்கிறத விட்டுட்டினா நாளைக்கு வரப்போகிறது எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மறுபடியும் நீ இழந்ததை மீண்டும் பெறுவது கஷ்டமாக ஆகிவிடும். அதனால தான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, பழசாச்சேன்னு வெறுத்து ஒதுக்க வேண்டாம். என்னதான் கணவன் சம்பாதித்து கொடுத்தாலும் ஒரு பெண்ணுக்கு தான் சம்பாதிக்கும் சம்பாத்தியம்தான் பாதுகாப்பாக தைரியத்தை கொடுக்கும். அப்படி அந்த பெண் சம்பாதிக்கும் பணத்தின் மூலமாக அவளுக்கு கிடைக்கிற பாதுகாப்பையும் அவளுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வேறு யாராலுமே கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒரு பெண் சாதாரணமாக வீட்டில் இருப்பதை காட்டிலும் சம்பாதிக்கும் போது அவளுக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது அந்த இடத்துல அவளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் தனிதான். அப்படி அவள் செய்யக்கூடிய செயல்களாலும் சம்பாத்தியத்தாலும் விருப்பம் அவளும் சுதந்திரமாக செயல்பட முடியும் அல்லவா? அணிகளே, நீங்க படிக்கிறீங்க, நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய்றீங்க, எல்லாமே சரிதான், சந்தோஷம்தான். ஆனா எப்போதுமே உங்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியத்தை வச்சுக்கோங்க. உங்களால புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் பல காரியங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியும். இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் கூட உங்களுக்கு இருக்கும்போது வேறென்ன வேணும்? எப்போதுமே சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அந்த எண்ணத்தையும் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றும். இந்த உலக வாழ்க்கையில் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு. அது யாரை எப்போது எப்படி மாற்றும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி சக்தி வாய்ந்த சூழ்நிலைகளின் கைகளில் நீ சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சுக்கோங்க.
உங்களுக்குன்னு ஒரு திறமையையும் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எது பேசுறதா இருந்தாலும் நீ யாரிடமும் போய் அனுமதி கேட்காம நீ நினைச்சதை பேசவும் செய்யவும் கொள்வதற்கு இதுதான் வசதியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ வேலை பார்க்குற இடத்துல, நீ இருக்கக்கூடிய வீட்லையும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைப்பதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு உறுதுணையாக நிச்சயம் இருப்பேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக மட்டுமே நடக்கும்.